ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தளபதி விஜயனோட ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தளபதியெல்லாம் யாருக்கு பிடிக்குமோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 1974 ஜோசப் விஜய் பிறக்கிறாரு. இவர் வந்து பிறந்ததுலேருந்து ரொம்ப சேட்டை பிடிச்சக்காரரான், குறும்பு பிடிச்சக்காரரான். இவர் தங்கச்சி மேலே அளவு கடந்த பாசத்தை வச்சுருக்காரு. ஸோ அவர் தங்கச்சி அன்ஃபார்ச்சுனேட்லி 2 வயசுலேயே இயற்கை எழுந்துடுறாங்க. அதை நினச்சி முடங்கி வீட்டுக்குள்ளேயே இருக்கார். ஸோ அவர் அப்பா பார்த்துட்டு டைவர்ட் பண்ணுறதுக்காக படத்தை இப்போ சைல்டுஹுட்லேயே படத்தை நடிக்க விட்ருக்காரு. அது அப்படியே காலேஜ் முடிக்கிறாரு. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அப்பா நான் நல்ல ஹீரோவாக ஆகணும்னு ஆசைப்பட்றப்பா, உன் நடிகை தெரியுமா அவங்க அப்பா கையில் வந்து அண்ணாமலையிலேருந்து பாட்டு எடுத்து நடித்து அசத்திட்டார். ஸோ அதனால் இவரும் ஒரு அப்பாவை சேர்ந்து நாளை திருப்பி இவங்க படத்தை எடுக்கிறாங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ளாப் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் விஜயோட 12 வருஷ ஹார்ட் ஒர்க் காரணமாக கில்லின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தில் தான் கில்லி பிளாக் பஸ்டர் ஆகி அந்த படத்தில் விஜயை ஆல்மோஸ்ட் உலகத்துக்கே தெரிய வந்தது. அன்னைக்கு அழுத பையன் தான் இன்றைக்கி சினிமாலேயே மாசாக இருக்காப்புல. தேங்க்யூ ஃபார்